ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொட்டேட்டோ குருமா எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 3 உருளைக்கிழங்கு சின்ன சின்ன கட் பண்ணி குக்கரில் வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து இட்லி ஊற்றிக்கலாம். மாவு எடுத்து வெளியில் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வாங்க என்னென்ன அரைக்கிறதுன்றதுக்கெலாம் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, அது கொஞ்சம் சோம்பு, ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி இந்த கிளாஸ் சேர் வந்து ஸ்மார்ட் பாயிண்டில் வாங்கினேன். வெறும் 130 ருபீஸ் தான். அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கும் விசில் விட்டு எடுத்து வச்சாச்சு. அது தோல் பீல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கருகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி பொடி பொடின்னு வச்சுருக்கேன், அதையும் போட்டு 4 பச்சை மிளகா. இதுக்கு நான் வேறு எந்த மிளகோடையும் சேர்த்தலை, வெறும் பச்சை மிளகா மட்டும் தான் சேர்த்துறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து வெந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து வெந்தது இருக்குது. அடுத்தது வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து இதில் சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணிவிட நெக்ஸ்ட்டு ஒரு கொதி வந்தோடனே இடைக்கெல்லாம் அவ்வளோதான், பொட்டேட்டோ குருமா ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து இட்லி. வந்து 3 மினிட்ஸில் ஈஸியாக செய்கிற குருமா. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.